ஜிஎஸ்டி இந்தியாவில் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பார்த்துருவோமா? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூலை 1, 2017. மேலும் ஜிஎஸ்டியை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். 1954 முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். இந்தியாவில் 2017 ஜூலை 1 முதல் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது. அதாவது 101வது சட்ட திருத்தத்தின் மூலம் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய தலைவர் நிதியமைச்சர் தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி தான் நம்ம ஜிஎஸ்டி தினமாக கொண்டாடுறோம். ஜிஎஸ்டி தொடர்பான சட்டப்பிரிவுகள் 246A, 269A, 279A. இதில் 268A சட்டப்பிரிவை நீக்கியிருப்பாங்க. ஜிஎஸ்டி அப்படின்னா பணிகள் மற்றும் பண்டங்கள் மீதான வரி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக வரி. ஜிஎஸ்டியோட குறிக்கோள் ஒரே நாடு, ஒரே அங்காடி, ஒரே வரி. ஜிஎஸ்டியை இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்திய மாநிலம் அசாம். தமிழ்நாடு 28வது அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி தொடர்பாக டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கள்லாம் பார்த்துருவோம். 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரான்ஸ். மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன? ஆப்ஷன் சி, பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யார்? ஆப்ஷன் சி, யூனியன் நிதி அமைச்சர். சரக்கு மற்றும் சேவை வரி என்பது ஆப்ஷன் பி, மறைமுக வரி. சரக்கு மற்றும் சேவை வரி டேஷ் இலக்கை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு. ஸோ உங்களுக்கான கொஸ்டின், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.